அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் போகிற பொண்ணுங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு வந்து இந்த செய்தி ரொம்பவே முக்கியம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது நீங்களாம் என்ன செய்வீங்க? அம்மா எனக்கு காலையில் ஒரு இட்லி போதுமா, அம்மா நான் பால் மட்டும் குடிச்சிக்கிறேம்மா. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்கிறேன். சாப்பாடை ரொம்பவே கம்மியாக எடுத்துப்பாங்க. ரொம்பவே கம்மியாக எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெயில் கூட தாங்க முடியாமல் ஏகப்பட்ட இடங்களில் மயங்கி விழுகிற விஷயம்லாம் நடக்கும். ஸோ இங்கே அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மானூரை சேர்ந்த கலைச்செல்வி அப்படிங்கிற 2ஆம் இயர் அதாவது செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. தன்னுடைய அப்பா கிட்ட ஃபோனில் மாடி மேலேருந்து ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க. தலை சுற்றி மேலேருந்து கீழே விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரிழந்துட்டாங்க. அவங்க அப்பா சொல்லும் போது அவர் சரியாகவே சாப்பிட மாட்டா, ரெண்டு நாளாக சாப்பிடாமல் வேற இருந்தா, அதனால் என்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கலைச்செல்வியோடைய உடல் உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த மரியாதையும் கொடுத்துருக்கு. இதன் மூலிமா சொல்ல வருது என்ன அப்படின்னா, மயக்கம் ஏற்பட்டு சும்மா நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது செஞ்சும்போது கீழே விழுந்தீங்க அப்படின்னா காப்பாற்ற ஆளுங்க இருப்பாங்க. சப்போஸ் தண்ணி தெளிச்சு உங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியஸாக ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பொண்ணு மாடியிலேருந்து ஃபோன் பேசின காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டாங்க. தயவு செஞ்சு காலையில் சாப்பாடை தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் வயிற்றை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி கொஞ்சம் எனர்ஜி வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பால் போதுமா, ஒரு ப்ரெட்டு போதுமா, ஒரு இட்லி போதுமா அப்படின்னு கம்மி பண்ண உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க.